ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். போன வீடியோவில் இந்த பட்டுப்பாவாடையோட பாடி பார்ட்டை ஸ்டிச் பண்ணோம். அதில் சைட் ஜாயின் பண்ணல இன்னும். இப்போ இந்த வீடியோவில் இந்த பட்டுப்பாவாடையில் இந்த பாடி பார்ட்டோட எப்படி கீழே இருக்க அந்த பாவாடையை ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கோம். இது 80 சென்டிமீட்டர் லைனிங் கிளாத் தான். அதாவது இது 80 பாயிண்ட் தான் இந்த லைனிங் கிளாத்து. அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எப்படி நான் கட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்களோட ஹைட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதனுடைய அகலத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெயிஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை விட நம்மளுக்கு ஃப்ளீட் எவ்வளோ வேணுங்கிறத கால்குலேட் பண்ணி எப்படி ஃப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். அதை இந்த வெயிஸ்ட் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவோட ஒரு 5 இன்ச் 6 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு லைனிங் கிளாத்தோட அகலம் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு இருக்குது. இது ஒரு பக்கத்துக்கு, 2 பக்கத்துக்கு சேர்த்துனோம்னா 28 இன்ச்சு வரும். ஸோ நம்ம 28 இன்ச்சை லைனிங் கிளாத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி அகலம் லைனிங் கிளாத்தில் 28 இன்ச் இருக்குது அப்படின்னாக்கா, நீளம் நம்மளோட பாப்பாவுக்கு எவ்வளோ நீளம் ஹைட் வேணும் அப்படிங்கிறத இந்த பாடியை கழிச்சிட்டு ஷோல்டர் டு கீழே நீ வரைக்கும் எவ்வளோ நீ இல்லை கீழே பாதம் வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். ஹைட் பொதுவாக இந்த பாடி பார்ட்டை கழிச்சிட்டு மீதி இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற அளவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் எக்ஸ்ட்ராவே ஒரு 10 இன்ச்சுக்கு பக்கமாக எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எதுக்காக அப்படின்னாக்கா, கீழே அகலமாக வரணும். அதுக்காக தான் வேஸ்ட்டோட அளவு எவ்வளவோ அதை விட ஒரு 10 இன்ச்சு அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ இந்த 10 இன்ச்சுக்கு நம்ம சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக மேலே வச்சுக்க போகிறோம். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக அங்கங்கே வச்சுக்கோங்க. அப்படியே லைனாக அந்த லைன் கரெக்டாக வர மாதிரி அழகாக பார்த்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. அது போதும். இந்த ப்ளீட்ஸுக்கு இன்டேக் ரொம்ப அதிகமாக கொடுக்க வேணாம். சும்மா ஒரு பாயிண்ட் உள்ளே ப்ளீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது அகலத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கீழே மடித்து அடிச்சுக்கோங்க. நீளத்தில் லைனிங் கிளாத்தோட கீழ் பக்கத்தை மடித்து அடிச்சுக்கோங்க. கரைப்பகுதி இருந்தால் மடித்து அடிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த லைனிங் கிளாத் ஃபுல்லாகவே நான் குட்டி ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். நான் ஒரு இந்த அளவு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வெயிஸ்ட் அளவு எடுத்து அதில் ஒரு 10 இன்ச் அதிகமாக வச்சு அதில் ப்ளீட்ஸ் குட்டி குட்டியாக வைக்கிறேன். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நல்லா விரிவாக வரும், அகலமாக வரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வைக்கிறோம். கீழே வீதி அழகாக அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு தடுக்காமல் இருக்கும். இல்லை நம்ம வெயிஸ்ட் அளவுக்கே வச்சோம், சுடிதார்க்கில் வைக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா கீழே தடுத்து விடும். ஏன்னா இது பட்டு பாவாடை கால் வரைக்கும் கீழே வரைக்கும் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்மளுக்கு தடுத்து விடும். ஸோ நம்ம கீழே அழகாக வரணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். இப்போ இந்த லாஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிச் பண்ணி இது வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ப்ளீட்ஸும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. வெயிஸ்ட் அளவு வச்சோம்ல, அந்த 28 இன்ச் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே நம்மளுக்கு 28 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கூட ஃப்ளீட்ஸை கொஞ்சம் நெருக்கமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு 28க்கு கம்மியாக வருது அப்படின்னா ஒரு ஃப்ளீட்ஸை பிரித்து விட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளீட்ஸ் லைனிங்க்கு வைக்கணும். நம்ம லைனிங் கிளாத்தில் எப்படி தான் ஸ்டிச் பண்ணோம், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மெயின் கிளாத்தில் ஃப்ளீட்ஸ் எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.